சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடும். மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தன்னா உன் கதைய முடிச்சிருவேன். அப்படியெல்லாம் நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா என்ன? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும்னு சொல்றீங்க. அப்படின்னா நாம ட்ரைனிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஏன் ரெஸ்ட் எடுக்கிறோம்? தூங்காம முயற்சி பண்றது ஒன்னால முடியும். ஆனா தயாரா இருக்க. என்னது அது? உனக்காக சாக்குரா எடுத்துட்டு வந்தா. ஒரு நோட் புக்கும் இருக்கு. இத சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ட்ரெயின் பண்ணு. ரொம்ப நன்றி சாக்குரா. சாக்குரா செஞ்ச ஃபுட் பில்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? எங்க நிலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க எப்படி சும்மா இருப்போம்? வழியில ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட அக்கறைக்கு நன்றி. ஆனா என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். சிரிக்கு தலையை விட என் தலைக்கு பவுண்டி 5 மில்லியன் ஜாஸ்தி. அப்படின்னா அர்த்தம் புரியுதா? பில்ல ட்ரை பண்றியா? எது பில்லா? எந்த மண்ணை உருட்டி கொண்டு வந்தீங்க? நல்லா இருக்கும்னு சொன்னது இப்பதான் புரியுது. இத சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும்னா, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு. இப்ப நீ கத்துக்க போறது சக்ரா ஃபார்முடைய சேஞ்சையும் சக்ரா நேச்சரோட சேஞ்சையும் சேர்த்தா வர ஜூட்சு தான். உதாரணத்துக்கு இந்த சிடோரி மாதிரி. நீங்க தான் கெத்துன்னு காட்ட ட்ரை பண்றீங்களா? இவனுக்கு என்னோட பில்ஸ் தேவைப்படும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு இத சொல்லியே ஆகணும். நீ குடுத்திய ஒரு உருண்டை பில்லு அது நல்லாவே இல்ல. இப்போ இத நானே சாப்பிட்டு ப்ரூவ் பண்றேன். ஆனாலும் அவன் தலைக்கு இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. உன் தலைய வெட்டி வீசினதை மறந்துட்டியா என்ன? காக்கசு போதும், வாய மூடு. தலைவரு திமிங்கலம் தானுங்கோ, ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் இத பாட்டு. என்னப்பா ஷாக் அடிச்சது போல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் ஷேடோ க்ளோனை பார்த்து ஏமாந்து போகல. அப்படியா? பாத்துட்டேன். ஷிகமாரு அளவுக்கு இல்லைன்னாலும் நீ புத்திசாலிதான். தயவு செஞ்சு அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. நருட்டோ, உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் முழு பரிசோதனை பண்ணுங்க. அட இதுல என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். வாய் மூடு, எதுக்கு பேசுற? நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நருட்டோவை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிதானே நருட்டோ? எனக்கு நான் வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பிறந்து வரப்போ அதை பாதுகாத்து வழி நடத்துறது என்னோட பொறுப்பு. பெரிய மனுஷமாய் நடந்துக்கிறது கஷ்டம் தான் போல. அப்படின்னா ஹோரோச்சிமாரோ என்னை இன்னும் மறக்கவே இல்லையா? எங்கேயோ காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த குகைய பாத்துக்கிறதுக்கு என்ன அனுப்பியிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த சின்ன விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற கூரன்? சேஞ்சையும் சேர்த்தா வர ஜூட்சு தான். உதாரணத்துக்கு இந்த சிடோரி மாதிரி. நீங்க தான் கெத்துன்னு காட்ட ட்ரை பண்றீங்களா? இவனுக்கு என்னோட பில்ஸ் தேவைப்படும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு இத சொல்லியே ஆகணும். நீ குடுத்திய ஒரு உருண்டை பில்லு அது நல்லாவே இல்ல. இப்போ இத நானே சாப்பிட்டு ப்ரூவ் பண்றேன். ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. உன் தலைய வெட்டி வீசினதை மறந்துட்டியா என்ன? காக்கசு போதும், வாய மூடு.
தலைவர் திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் பிரமாதம். இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. சரி, லெஃப்ட்ல போவோம். திரும்பவும் ஏமாறுவேனுக்கு எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆதாமே காலத்து டிராப்ல எல்லாம் இந்த நருட்டோ சிக்குமான்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தர்மசாலிங்கிறதால உன் கல்லறைக்கு ஒரு பேர் வைக்கிற. என்ன நீ உன்னால எவ்வளவு பாடுபட்டம் பாரு. சரி விட, புலம்பி என்ன பிரயோஜனம்? நானும் நருட்டோவும் டீமா ட்ரெயின் பண்ண மாதிரி இவன் பண்ணல போல இருக்கு. அட மறந்தே போயிட்டேன், அந்த ட்ரைனிங்ல தான் நருட்டோ ஃபெயில் ஆயிட்டானே. ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? உனக்கு பிரெஞ்சு பிடிக்குமா இல்ல மத்தது பிடிக்குமான்னு சொல்லு. சாப்பாட பத்தி பேசுறியாக்கா? மொத்தத்தை